மிஸ் நைட் அண்ட் டே எபிசோட் 4ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே டெபுட்டி சீஃப் லிம்சன் கிட்ட இது நாள் வரைக்கும் கான்ட்ராக்ட் ஒர்க்கரா தானே வேலை பார்த்தீங்க, இதுக்கப்புறம் சிவில் சர்வெண்டா வேலை பார்க்க போறீங்கன்னு சொல்ல அதை கேட்ட லிம்சனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய கனவும் அதுதான்னு சொல்ல அதை கேட்ட டெபுட்டி சீஃபும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்புறம் என்ன எல்லாம் செட்டில் ஆயிடுச்சுன்னு சொல்ல அப்போ சந்தோஷமா இருந்த லிம்சன் முகம் வாடி போயிட அதை பார்த்த டெபுட்டி சீஃப் என்ன ஆச்சுன்னு கேட்க நான் ஹீரோ கீழே தான் வேலை பார்க்கணுமான்னு கேட்க அதுக்கு சீஃப் சொல்றாரு, நீங்க ஏதோ வதந்திய கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி ஹீரோ கிடையாது, ஆனா கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பாருன்னு சொல்ல அதுக்கு லிம்சனும் எனக்கும் அவரை பத்தி தெரியும், பாக்குறதுக்கு வேணா அவர் ஒரு மாதிரி தெரியலாம், ஆனா மனசளவுல அவர் ரொம்ப நல்லவர். நீங்க ரெண்டு பேருமே என்னை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் ஏன் மறுக்க போறேன், வேலைக்கு சேர்ந்துக்கிறேன்னு சொல்ல டெபுட்டி சீஃபும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு லிம்சன் கீழே வர கம்மு சியோவும் எதுக்காக அவர் உன்னை வர சொன்னாருன்னு கேட்க இன்னொரு பக்கம்னா அவ ஏதாவது தப்பு பண்ணிருப்பான்னு சொல்ல அதுக்கு கம் போது நிறுத்து, அவளுக்கு ரிவார்டு எதுவும் கொடுக்கல, அதுக்காக வர சொல்லிருப்பாங்கன்னு சொல்ல அதுக்கு நான் எதுக்காக திடீர்னு வர சொல்லணும்னு கேட்க கரெக்டா அப்போ இவங்கள ஹீரோ கிராஸ் பண்ணிட்டு போக உடனே லிம்சனும் ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடியே போறாங்க. அதுக்கப்புறம் நடந்ததுதான் நமக்கு தெரியும் இல்லையா. அடுத்ததா மீஜின் இந்த விஷயத்த காயாங் கிட்ட சொல்ல காயாங் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப மீஜின் வெக்கப்பட்டுக்கிட்டே நாளைக்கு நான் வேலைக்கு போறப்போ எனக்கு கொஞ்சம் மேக்கப் போட்டு விடுறியான்னு கேட்க அவங்க பண்றத பார்த்த காயாங் நீ ஏன் எப்படி நடந்துக்கிற, ஒருவேளை அந்த ப்ராசிக்யூட்டர் ஹீரோ இருக்காரே அவரை விரும்புறியான்னு கேட்க இல்ல அந்த மாதிரி எதுவும் கிடையாது, நான் அவரை விட ரொம்ப வயசானவ, உனக்கே தெரியும்ல, யாரு நீயான்னு காயாங் கேட்க அதுக்கு மீஜின் சொல்றாங்க, ஆமா ராத்திரியில வேணா நான் யங்ஸ்டரா இருக்கலாம், ஆனா பகல் நேரத்துல நான் வயசானவ தானே, என்ன பாக்குறப்போ ஹீரோ வருத்தப்படக்கூடாது இல்லையா, அவர் வருத்தப்பட்டா எனக்கும் கொஞ்சம் வருத்தமா இருக்கும், அதனாலதான். அதுக்கு காயாங்கும் மேக்கப் தானே போடணும், நாளை காலையில சூரியன் வரட்டும் அதுக்கப்புறம் போட்டு விடுறேன், எப்படியோ உனக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு அது போதும்னு ரெண்டு பேரும் சந்தோஷமா ட்ரிங்க் சாப்பிடுறாங்க. மறுநாள் பொழுது விடிய லிம்சன்னா மாறின மீஜின் உன் திறமையை என் முகத்துல காட்டுன்னு சொல்ல இது வரைக்கும் பண்ணதில்ல பாக்கலாம்னு சொல்லிட்டு காயாங்கும் லிம்சனுக்கு மேக்கப் பண்ணி விடுறாங்க. அவங்க போட்டு விட்ட மேக்கப் பார்த்து லிம்சனும் சந்தோஷப்படுறாங்க. அப்போ காயாங் கேக்குறாங்க இதெல்லாம் மிராக்கல்னா நேரம் அப்படியே நின்னு பாஸ்டுக்கோ இல்ல ஃபியூச்சருக்கோ போயிருந்தா எப்படி இருக்கும், அதுக்கு பதிலா இந்த மாதிரியா நடக்கணும், ஒருவேளை இது சாபமோ, அதை கேட்டு லிம்சனும் என்னது சாபமானு கேட்க அதுக்கு காயாங் பாரு உனக்கு சின்ன வயசு தான், ஆனா இப்போ வயசான லாட்டம் தெரியற, ஒருவேளை பூனைக்கு நீ உதவி பண்ணாம கொடுமைப்படுத்தினியோ, ஏய் நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது, தேவையில்லாம தப்பு தப்பா யோசிக்காத, உனக்கே அது தெரியும்ல, தெரியும் தெரியும், நான் பேசினதை மறந்துடு, நடந்த எல்லாத்தையும் எப்படி சரி பண்றதுன்னு பாக்கலாம், அதுதான் நல்லது, நான் மாறின விஷயத்த கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரியாம பாதுகாக்கணும்னு சொல்ல அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு காயாங் கேட்க என்னோட சின்ன வயசு எல்லாமே ஃபெயிலியர் தான், மறுபடியும் நான் அந்த வயசுக்கு போனா எல்லாத்தையும் ஆரம்பிக்க முடியுமான்னு யோசிக்கணும். உடனே காயாங் கையை பிடிச்சு இது வரைக்கும் நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், எதையும் சாதிக்க முடியல, ஆனா இப்போ எந்த அளவுக்கு சாதிக்க முடியும்னு பார்க்க போறேன். அவங்க பேசினது கேட்ட காயாங் நீதான் உண்மையான மீஜின்னு சொல்ல அதுக்கு லிம்சன் அது நான் தான் சொன்னல. அடுத்தது ஆபீஸ காமிக்க லிம்சன் ஹீரோ கிட்ட உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக என்னால முடிஞ்ச பெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்றதுக்காக கையை கொடுக்க ஹீரோ கை கொடுக்கல. அடுத்ததா ஹீரோவும் ஜூனியரும் தனியா போய் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜூனியர் சொல்றாரு வயசானவங்க கூட வேலை பார்க்கறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்களே வேலை விட்டு போகிற மாதிரி பண்ணணும், அவங்களே வேலை விட்டு போயிட்டாக்க இந்த மாதிரி வயசானவங்கள மறுபடியும் வேலைக்கு எடுப்பாங்கன்னு நினைக்கிற, ஏற்கனவே அவங்களுக்கு வயசாயிடுச்சு, அந்த அளவுக்கு ஸ்டெமினா இருக்காது, ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியாது, இருந்தாலும் அவங்க ட்ரை பண்ணுவாங்க, கடைசியில தோத்து போயிடுவாங்க. அதே சமயம் லிம்சன் ஹீரோ வேலைக்கு ஜாயின் பண்ண வந்தப்போ யாரோ கேக்டஸ் செடியை கிஃப்டா கொடுத்தாங்க இல்லையா, அத புதுசா ஒரு தொட்டில வச்சு ரூம்ல கொண்டு வைக்கிறாங்க. பேக்ரவுண்ட்ல ஜூனியர் சொல்றாரு நான் சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு அவங்க மேல பிரஷர் போட்டாலே போதும், அவங்களால ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்க முடியாது, எத்தனை இளமையான எனர்ஜெட்டிக்கான ஆபீஸ் அசிஸ்டன்ட்லாம் அவங்க கிட்ட வேலை பார்த்திருப்பாங்க, அதுல அட்லீஸ்ட் 3 இல்லனா 4 பேராவது அவங்களே வேலையை விட்டு போயிருப்பாங்க, உனக்கு அந்த டேலண்ட் இருக்குன்னு சொல்ல இன்னொரு பக்கம் ஹீரோ முறைக்க அதை பார்த்த ஜூனியர் எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல ஹீரோவும் யோசிக்கிறாரு. அடுத்ததா ஹீரோவும் ஜூனியரும் ரூமுக்கு வர ரூமுக்குள்ள லிம்சன் அவங்க ரோலிங் சேர்ல உட்காந்து ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்ததா ரெண்டு பேரும் உள்ள வர உடனே லிம்சன் வந்து ஹீரோ கிட்ட உங்களை சப்போர்ட் பண்றதுக்காக என்னால முடிஞ்ச பெஸ்ட் பண்ணுவேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்ல சரி அதையும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ லிம்சனுக்கு கை கொடுக்க அதை பார்த்த லிம்சனுக்கு அவ்வளவு சந்தோஷம். உடனே அவர் கையை பிடிச்சு தேங்க்ஸ் சொல்றாங்க. அடுத்ததா ஹீரோ லிம்சனை கூப்பிட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் பேப்பர்ஸ் கொடுத்து இது எல்லாத்தையும் இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள ஆர்கனைஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்க லிம்சனும் சரின்னு சொல்லிட்டு அதெல்லாத்தையும் தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு போறாங்க. அப்ப ஹீரோ அதை ஸ்கேன் பண்ணாம டைப் பண்ணி கொடுங்கன்னு சொல்றாரு. அப்ப ஜூனியர் நிமிஷத்துக்கு 1000 வேர்ட்ஸ்னு டைப் பண்ணா கூட உங்களால முடிக்க முடியாதுன்னு சொல்ல அப்ப ஹீரோ எதுவும் பேசாதன்னு ஜூனியரை பார்த்து சைகை பண்றாரு. அடுத்ததா லிம்சனும் வேலைய ஆரம்பிக்கிறாங்க. மணி இப்போ சரியா பார்த்து அவங்க டைப் பண்ற வேகத்தை பார்த்து
பார்த்து ஹீரோக்கும் ஜூனியருக்கும் ஏன் இந்த வேலையை அவங்களுக்கு கொடுத்தோன்னு ஆயிடுது. அது மட்டும் இல்ல டைப் பண்ற சத்தம் அவங்க காதை கிழிக்குது. 12 மணிக்குள்ள எல்லாத்தையும் டைப் பண்ணி ஒரு பென் டிரைவ்ல காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்டே கொடுத்துடுறாங்க. அதை பார்த்து ஹீரோ எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்களான்னு கேட்க, நீங்க தானே மத்தியானத்துக்குள்ள முடிக்க சொன்னீங்க, அதனால முடிச்சிட்டேன்னு சொல்ல, உடனே ஹீரோ ஜூனியர் கிட்ட அவங்க டைப் பண்ணது சரியா இருக்கான்னு செக் பண்ணுன்னு சொல்ல, ஜூனியரும் எடுத்து செக் பண்றாரு. எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்குது. அதை பார்த்து ஹீரோ வாயடைச்சு போயிடுறாரு. அப்படியே சாயந்தரம் 4 மணி ஆயிடுது. ஜூனியர் இன்னும் செக் பண்ணி முடிக்கல. அதை பார்த்து ஹீரோ அவங்களுக்கு டைப் பண்றதுக்கு 2 மணி நேரம் தான் ஆச்சு, அதை செக் பண்றதுக்கு உனக்கு 4 மணி நேரம் ஆகுதான்னு கேக்குறாரு. அதுக்கு ஜூனியர், என்னது 4 மணி நேரமா, நான் இன்னும் பாதி கூட செக் பண்ணி முடிக்கல, இது எவ்வளவு கஷ்டமான வேலைன்னு உனக்கு தெரியும்ல. அதுக்கு ஹீரோ, உனக்கு சரியா கண்ணு தெரியலன்னா கண்ணாடி போடு, நீ ஸ்லோவா படிக்கிறதுனாலதான் லேட் ஆகுதுன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஜூனியர் கண்ணுக்கு மருந்து போட்டுட்டு இருக்க. அப்ப ஹீரோ ஏதாவது ஸ்பெல்லிங் எரர் இருக்கான்னு கேட்க, கடுப்பான ஜூனியர் மருந்து கீழே போட்டுட்டு, என்னது ஸ்பெல்லிங் எரரா, அவங்க ஒரு ஸ்பேஸ கூட விடாம அடிச்சிருக்காங்க, எனக்கு என்னவோ இதுக்கு முன்னாடி அவங்க டைபிஸ்டா வேலை பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நீ அவங்க மேல இன்னும் அதிக பிரஷர் போடுன்னு சொல்ல, அதிகம்னா எப்படின்னு ஹீரோ கேட்க, அப்ப லிம்சன் வந்து ஜூனியருக்கு காஃபி குடிச்சிட்டு வேலை பாருங்கன்னு சொல்லிட்டு காஃபி கொடுத்துட்டு போக, அடுத்துதான் ஒரு பாக்ஸ் நிறைய பில்ஸ கொடுத்து அதெல்லாத்தையும் எக்ஸல்ல என்ட்ரி பண்ணி குவார்டர்லி ஸ்டேட்மெண்ட் தனியாவும் ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் தனியாவும் கொடுக்க சொல்றாரு. லிம்சனும் எக்ஸல் ஷீட் ரெடி பண்ணா போதுமான்னு கேட்க, ஆமா இந்த வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கும், உங்களால முடியாதுன்னு நினைக்கிறேன், அதனால அப்படின்னு சொல்லி ஹீரோ இழுக்க, அதுக்கு லிம்சன் சொல்றாங்க, நான் பொருளோட கோட்ஸையும் என்ட்ரி பண்ணிடுறேன், அப்போதான் நாம ஃபைண்ட யூஸ் பண்றப்போ பொருள், அதோட நம்பர், மேனுஃபேக்சர், குவாலிட்டி எல்லாத்தையும் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அப்படி சொன்னவங்க எக்ஸல்ல யூஸ் பண்ற ஃபார்முலாவை சொல்ல, அதை கேட்டு ஹீரோவும் ஜூனியரும் ஆடி போயிடுறாங்க. அதுவும் இல்லாம லிம்சன் சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்திலேயே ரெடி பண்ணி ஃபைல ஹீரோ கையிலேயே கொடுத்துடுறாங்க. ஃபைல பார்த்த ஜூனியர் லிம்சனை பாராட்டுறாரு. அப்ப லிம்சன், நான் இத ப்ரோக்ராம் மூலமா பண்ணேன்னு சொல்ல, ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் கூட இருக்குதான்னு ஹீரோ கேட்க, ஆமா கொஞ்சமா கோடிங் படிச்சிருக்கேன்னு சொல்ல, அதே நேரம் ஜூனியர் சிஸ்டத்தை பார்த்து அலண்டு போயிடுறாரு. அதை பார்த்த லிம்சன், அந்த ஃபைல ஷேர்டு ஃபோல்டர்ஸ்ல தான் போட்டிருக்கேன், ஒரு முறை நீங்களும் பாருங்கன்னு சொல்ல, ஹீரோவும் அதை பார்த்து அலண்டு போயிடுறாரு. இந்த சிச்சுவேஷனை 2 பேரும் ஏதோ புயல்ல மாட்டின மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அப்போ ஜூனியர், இந்த வயசுல இந்த போடு போடுறாங்கன்னா சின்ன வயசுல எப்படி வேலை பார்த்திருப்பாங்க, அவங்க ஒரு கம்ப்யூட்டர் ஜீனியஸ்னு சொல்றாரு. அடுத்ததான் மணி 6 ஆக, உடனே லிம்சன் மணியை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புறேன்னு கிளம்ப, அதை பார்த்த ஜூனியர், நீங்க போறதுக்கு முன்னாடி எங்களுக்கு கொஞ்சம் டின்னர் ஆர்டர் பண்ணிட்டு போங்கன்னு சொல்ல, இன்னொரு பக்கம் ஹீரோ சிம்பிளா ஆர்டர் பண்ணா போதும்னு சொல்ல, அப்போ ஜூனியர் இங்க பக்கத்திலே சிம்பிளா ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஏதேதோ டிஷ் சொல்லி அனுப்புறாரு. லிம்சனும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமா வெளியே போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஜூனியர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்ன விஷயம்னா, அவர் சொன்ன சாப்பாடு எதுவும் அவ்வளவு சீக்கிரமா கிடைக்காதான், அது இல்லாம அந்த கடையில எப்பவும் ஏகப்பட்ட கூட்டம் இருக்குமா, அவங்களால கண்டிப்பா அதை வாங்கிட்டு வர முடியாது, இந்த சேலஞ்சில தோத்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க, கரெக்டா லிம்சன் அவர் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அவங்க வந்ததை பார்த்து இவங்க 2 பேரும் அலண்டு போயிடுறாங்க. சாப்பாடு கொடுத்த லிம்சன் உடனே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. லிம்சன் வேலையை விட்டு வீட்டுக்கு கிளம்புற நேரம் தான் சிங்கரும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. லிம்சன் அவரை கிராஸ் பண்ணி போயிட, அவங்கள பார்த்த சிங்கர் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. ஒரு கட்டத்துல சிங்கர் டிராபிக் சிக்னல்ல நின்னுறாரு. லிம்சன் சைக்கிள்ல போறதுனால சிக்னலுக்கு நிக்காம போயிடுறாங்க. சிங்கரும் லிம்சனை கூப்பிடுறாரு, ஆனா அவங்க காதல விழல. அடுத்ததா சிக்னல் கிரீனா மாற, உடனே சிங்கரும் லிம்சனை ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. அவங்களுக்கு நேரா போனவர் லிம்சனை கூப்பிட, கரெக்டா நேரம் சூரியன் மறைஞ்சி லிம்சன் மீஜனா மாறிடுறாங்க. இப்போ சைக்கிள் ஓட்டிட்டு இருக்க மீஜனை பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. கண்டிப்பா அண்ணா அவங்கள தான் நான் பார்த்தேன்னு யோசிக்கிறாரு. காலையில இருந்து ரொம்ப ஓவரா வேலை பார்த்ததுனால வீட்டுக்கு போன உடனே மீஜின் படுத்துறாங்க. அதை பார்த்த அம்மா வந்து மீஜின் காலை பிடிச்சு விடுறாங்க. ஏமா நாள் முழுக்க நடந்துட்டே இருந்தியான்னு கேட்க, அதுக்கு மீஜின், பரவாயில்லம்மா, வேலை பாக்குறல்ல அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க. அதை பார்த்த அம்மா, ஏமா பேச்ச பாதியிலே நிறுத்திட்டேன்னு கேட்க, அதுக்கு மீஜின், அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு மாசம் சம்பளம் வந்த உடனே உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க. எங்களுக்காக பணத்தை செலவு பண்ணாத, உனக்காக சேர்த்து வச்சுக்கோன்னு அம்மா சொல்ல, உங்களுக்காக செலவு பண்றத வேஸ்ட்னு சொல்லாதீங்க, என்ன வேணும்னு சொல்லுங்க, புது டிரெஸ், பேக். அதுக்கு அம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம், உன் அப்பாக்காக பனிக்காலத்துல போறதுக்கு பூட்ஸ் ஒண்ணு வாங்கி கொடு, அது போதும்னு சொல்றாங்க. நான் இதை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்துருக்கணும்னு மீஜின் சொல்ல, அதுக்கு அம்மா, நீ மட்டும் அதை வாங்கி கொடுத்தினா அது கிழிஞ்சு போற வரைக்கும் உன் அப்பா கழட்டவே மாட்டாரு. மறுநாள் லிம்சன் வேலைக்கு போக ஹீரோ அவங்கள ஏதோ ஒரு மலைக்கு போக சொல்றாரு. எதுக்காக திடீர்னு என்ன அங்க போக சொல்றீங்கன்னு லிம்சன் கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, நம்ம அனுப்புற சம்மன் ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கு, எனக்கு என்னவோ இந்த விஷயம் தெரியாம விக்டிம் மலைக்கு மேல போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்ததா லிம்சன் கிட்ட ஒரு கவர் கொடுத்து, இதை அவர்கிட்ட கொடுத்துருங்க, மறக்காம கேஸ்ல வந்து அப்பியர் ஆக சொல்லுங்க, அதுதான் அவருக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்ல, இந்த ட்ரெஸ் போட்டு அங்க போறது ரொம்ப கஷ்டம்னு லிம்சன் சொல்ல, அத காதல வாங்காம ஹீரோ, நீங்க சீக்கிரமா கிளம்பி போயிட்டு வேலையை முடிச்சிட்டு லஞ்சுக்குள்ள வந்துருங்கன்னு சொல்றாரு. லஞ்சுக்குள்ள வான்னு கேட்டு லிம்சன் அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கு ஹீரோவும், ஆமா உங்க வயசுக்கெல்லாம் இது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல, இல்ல என்னால முடியும் சொல்லிட்டு லிம்சன் கிளம்புறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஜூனியர்
ஜூனியர் சொல்றாரு, அந்த மலைக்கு போறதுக்கே ஒரு நாள் ஆயிடும். அவங்க ஆஃப் டேல போயிட்டு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. மத்தவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு உங்களை தவிர வேற யாராலையும் முடியாதுன்னு சொல்ல கடுப்பாய் ஹீரோ முறைக்க, அதே சமயம் லிம்சனை காமிக்க லிம்சன் மலை ஏறுறாங்க. இண்டோர்ல மலை ஏறதுக்குலாம் பிராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துல பார்ட் டைமா வேலை பார்த்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு மலை ஏறவும் தெரியும். மறுபடியும் ஆபீஸ காமிக்க ஹீரோவும் ஜூனியரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா மணி 12 ஆக லிம்சன் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறாங்க. அவங்கள பார்த்த ஜூனியருக்கு தூக்கி வாரி போடுது. வாங்க வந்து சாப்பிடுங்கன்னு கூப்பிட, அதுக்கு லிம்சன் வேண்டாம், நான் அவர் வீட்லயே சாப்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அடுத்த வாரம் அவர் கோர்ட்ல வந்து ஆஜராகிறேன்னு சொன்னாரு. சொன்ன அவங்க அந்த விக்டிம் கூட எடுத்த போட்டோவை ஹீரோ கிட்ட காமிக்கிறாங்க. ரெண்டு பேராலையும் வாயை கூட திறக்க முடியல. அதே சமயம் சிங்கரை காமிக்க, நேத்து அவரு லிம்சனை ஃபாலோ பண்ணிட்டு போய் கடைசியில மீஜனை பார்த்தாரு இல்லையா, அது இன்னும் உறுத்திக்கிட்டே இருக்குது. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து பாக்குறாரு. இருந்தாலும் எப்படி ஆள் மாறினாங்கன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியல. அதே சமயம் காயாங் மீஜனுக்காக பூனைங்க காப்பகத்துக்கு போயிட்டு அவங்க தேடிட்டு இருக்க பூனை இருக்கான்னு பாக்குறாங்க. அந்த பூனை அங்க இல்ல. உடனே அங்க இருக்க இன்சார்ஜ் கிட்ட அந்த பூனையோட போட்டோ காப்பி ஒண்ணு கொடுத்து, இந்த மாதிரி பூனை வந்துச்சுன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அடுத்ததா ஊர் முழுக்க அந்த பூனையோட மிஸ்ஸிங் போஸ்டர் ஒட்டுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ காமிக்க, அப்போ வான் ஜிடாங்கோட ரத்தத்துல ஏதோ ஒரு வகையான மயக்க மருந்து கலந்து இருந்ததா சொல்றாரு. ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்த ஹீரோ, அந்த மயக்க மருந்து அந்த ட்ரக் பேட்ச்ல தான் இருந்திருக்கணும் அப்படி சொன்ன ஹீரோ சின்னதா ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு. அதுல ரெண்டு டிடெக்டிவ்ஸ் கேங் யாங்கோட உடல்ல ஒரு வகையான மயக்க மருந்து இருந்ததா பேசிக்கிட்டு போறாங்க. அதுக்கு இன்னொருத்தர், அவங்க நல்லா தானே இருந்தாங்க, அவங்க உடம்புக்கு எதுவும் இல்லைன்னு சொல்ல, இன்னொரு டிடெக்டிவ் அதை யாராவது அவங்களுக்கு கொடுத்திருக்கலாம், இல்லனா அவங்கள கூட எடுத்துட்டு இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. அதை நினைச்சு பார்த்த ஹீரோ, பிளாஷ்பேக்க நினைச்சு பார்த்த ஹீரோ, அந்த கேஸ பார்த்துட்டு இருந்த டிடெக்டிவ் ரிட்டையர் ஆயிட்டதா சொன்னீங்கல்ல, அவருடைய பேரும் நம்பரும் கிடைக்குமான்னு கேட்க, வானும் உடனே வாங்கி தரேன்னு சொல்றாரு. அடுத்ததா ஹீரோ கார்ல போய்கிட்டு இருக்கப்போ 6483 அதுதான் அந்த குற்றவாளியோட கார் நம்பர்னா, எதுக்காக அவன் ரிஸ்க் எடுத்து அந்த இடத்துக்கு மறுபடியும் வந்திருப்பான்? என்ன காரணம்? கண்டிப்பா அவன் எதையோ தேடிட்டு இருக்கான், இல்ல வேற யாரையோ தேடிட்டு இருக்கணும். அது என்னவா இருக்கும் அப்படின்னு தனக்கு தானே கேள்வி கேட்டுக்கிறாரு. அடுத்தது ஆபீஸ் போன ஹீரோ கார்ல இருந்து இறங்கின உடனே மீஜனுக்கு இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கீங்களான்னு கேட்டு மெசேஜ் அனுப்பிட்டு அங்கிருந்து போக, ஹீரோ ஒரு பொண்ணு மட்டம் தட்டி பேசினா இல்லையா, அந்த பொண்ணு அவருக்கு எதிர்த்தாப்புல வர, அந்த பொண்ணை பார்த்த உடனே ஹீரோ திரும்பி போக, வேணும்னே என்ன அவாய்ட் பண்றீங்களான்னு அந்த பொண்ணு கேட்க, அப்படிதான் சொல்லிட்டு ஹீரோ போக, அந்த பொண்ணு ஹீரோ பின்னாடியே வந்து, உங்களுக்கு பெரிய கேஸ் கிடைச்சதா கேள்விப்பட்டேன், அந்த ஆசிட் கேஸ டீல் பண்ணி சீஃப சீக்கிரமா கூல் பண்ணிட்டீங்க போல இருக்கு, நீ தேவையில்லாம என் விஷயத்துல ஆர்வம் காட்டாதன்னு ஹீரோ சொல்ல, உங்க மேல எனக்கு கிரஷ் இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா, காலேஜ்ல இருந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, தேவையில்லாம அட்டென்ஷனை உருவாக்கலாம் நினைக்காத, இதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் வர்த்தே இல்ல, ஒருத்தரோட ஃபீலிங்ஸ வேற ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ற ஆளு நான் கிடையாதுன்னு அந்த பொண்ணு சொல்ல, அந்த பொண்ணு ரீசெண்டா ஒரு உடம்போட பாகம் கிடைச்சது இல்லையா, அந்த கேஸ டீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஃபைல பார்த்த ஹீரோ, இன்னும் அட்டாச்சி ரிப்போர்ட் வரலையான்னு கேக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஹீரோ லிப்டுக்குள்ள போக, அவர் பின்னாடியே வந்த பொண்ணு என் கேஸ விட்டு தள்ளி இருங்கன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ, எனக்கு பெரிய கேஸ் கிடைச்சத பார்த்து உனக்கு பொறாமையா இருக்கா, பேசாம என் கேஸ நீ எடுத்துக்கிட்டு உன் கேஸ எனக்கு கொடுத்துரு. அதுக்கு அந்த பொண்ணு, நீங்க ஏன் இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் இங்க 3 வருஷமா சின்ன சின்ன கேஸ் தான் பாத்துட்டு இருந்தேன், இப்பதான் எனக்கு முறையா ரியலான கேஸ் கிடைச்சிருக்கு, அதனால அதுலயும் கை வைக்காதீங்கன்னு சொல்ல, கரெக்டா அந்நேரம் லிம்சன் அங்க வர, ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத பார்த்து மறைஞ்சுக்கிறாங்க. அப்ப ஹீரோ, நீ ரொம்ப கஷ்டப்படுறன்னு புரியுது, இந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன், இப்பதான் எனக்கு ஃபயர் அலாரம் ரிலேட்டடா ஒரு கேஸ் வந்துச்சுன்னு சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணு எங்க எப்போ யாரு விக்டிம்னு கேட்க, அதுக்கு ஹீரோ விக்டிம் ஒரு போர்னு சொல்லிட்டு போறாரு. இன்ட்ரெஸ்டான கேஸ் நினைச்ச அந்த பொண்ணுக்கு கடுப்பாகிடுது. இதை கேட்ட லிம்சன் வேற சிரிச்சிடுறாங்க. உடனே அந்த பொண்ணு லிம்சன் கிட்ட வந்து, அவருக்கு புதுசா ஜாயின் பண்ணிருக்க அசிஸ்டன்ட்னு கேட்க, லிம்சனும் ஆமான தலையாட்ட, அவர்கிட்ட உஷாரா இருந்துக்கோங்க, நீங்க பாக்குற அளவுக்கு அவர் நல்லவர் கிடையாது, நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமானவர் சொன்னவ சிரிச்சிட்டு போறா. அப்ப ஹீரோ மீஜி நம்பருக்கு கால் பண்ண, அவர் பின்னாடியே வந்துட்டு இருந்த லிம்சன் உடனே ஓடி போய் மறைஞ்சு அவரை கால் அட்டன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்க, அப்ப ஹீரோ, நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புனே பதில் அனுப்ப மாட்டீங்களான்னு கேட்க, மன்னிச்சிருங்க நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அதனால மெசேஜ பாக்கலன்னு சொல்ல, என்னது நீங்க சொல்றது சரியா கேட்கல, எங்க இருக்கீங்கன்னு ஹீரோ கேட்க, அப்ப லிம்சன் இங்க சரியா சிக்னல் கிடைக்கலன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ, நான் இன்னைக்கு உங்களை மீட் பண்ணணும்னு சொல்ல, அதுக்கு லிம்சன், அப்படியா, என்னால இப்ப வர முடியாது, நைட்டு வேணா பாக்கலாமான்னு கேட்க, ஈவினிங் காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாமான்னு ஹீரோ கேட்க, இவ்வளவு நேரமா கிசு கிசுன்னு பேசிட்டு இருந்த லிம்சன் ஈவினிங்னா எப்போன்னு சத்தமா பேச, குரல் வித்தியாசத்தை ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. உங்க குரலுக்கு என்னாச்சு, நீங்க மீஜின் தானான்னு கேட்க, மறுபடியும் லிம்சன், ஆமா நான் தான் குரலை தாழ்த்தி பேச, அதுக்கு ஹீரோ, அன்னைக்கு ஒரு காஃபி ஷாப்ல உங்களை ஒருத்தன் ஏமாத்தினா இல்லையா, அந்த காஃபி ஷாப்புக்கு வந்துருங்கன்னு சொல்ல, லிம்சனும் சரின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ கிட்ட வேலை பார்த்த ஒரு பொண்ணு வேலையை விட்டு போனா இல்லையா, அவளோட திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்காக ஆபீஸ்க்கு வரா. இன்னொரு பக்கம் நாவ காமிக்க, நான் புலம்பிக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்ததா பாத்ரூம்
போய் கிளீன் பண்ண அந்த பொண்ணு ஒரு டாய்லெட் ரூம்குள்ள உட்காந்து ஸ்மோக் பண்ண அதை பார்த்து நான் கடுப்பாயிடுறாங்க. அடுத்தது அவ வெளியே வர அவன் மேலேயே ஒரு பக்கெட் தண்ணிய ஊத்திடுறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்க. அப்ப நான் ஐயோ தெரியாம ஊத்திட்டமா, புகை வந்துச்சா, ஏதோ தீ பிடிச்சுக்கிச்சுன்னு நினைச்சு தண்ணிய ஊத்துனேன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு சும்மா இருப்பாளா? அவன் நாவ திட்ட, நாவும் லேஸ்பட்ட ஆள் கிடையாது. இவ்வளவு நேரமா வாஷ் பேஷனை தொடச்ச துணியால அந்த பொண்ணு முகத்தை தொடச்சிடுறாங்க. அவ்வளவுதான், அங்க இருந்து அந்த பொண்ணு ஓடியே போயிடுறா. இன்னொரு பக்கம் ஹீரோ ஜூனியர் கிட்ட ஜீடாங்குடைய ரத்தத்துல ஒரு வகையான மயக்க மருந்து கலந்துருக்கு, கண்டிப்பா அது அந்த பேட்ச்னாலதான் வந்திருக்கும். அவன் மேல ஏற்கனவே இந்த மாதிரி 4 கேஸ் இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல அவன் அமைதியா தானே இருந்திருக்கணும். ஆனா அவன் அமைதியா இல்லாம மேல மேல குற்றம் பண்ணி எவிடன்ஸையும் விட்டுட்டு போயிருக்கான். சரி, ஒரு ஆசிட்ட வாங்கணும்னா நேர்ல தானே போய் வாங்கி ஆகணும்னு கேட்க அதுக்கு ஜூனியரும் ஆமா இல்ல, தேவையில்லாம ஆன்லைன்ல வாங்கி எதுக்காக எவிடன்ஸ விடணும். அப்ப ஹீரோ ஸ்டேட்மெண்ட்ட படிக்கிறாரு. அவன் 3ஆம் தேதி 2 மணிக்கு ஆசிட்ட வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் சிங்கரோட ஃபேன் கிளப்ல சைன் அப் பண்ணி ஷெட்யூல செக் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் அவனை பின்தொடர்ந்து போய் வீட்டுக்கிட்ட காத்துட்டு இருந்திருக்கான். ஆனா அது வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறம் அவன் எப்ப வெளியே வருவான்னு காத்துட்டு இருந்து அன்னைக்கு சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கான். ஸ்டேட்மெண்ட்ட படிச்ச ஹீரோ இதுல கொஞ்சமாவது அர்த்தம் இருக்கான்னு கேட்க அதுக்கு ஜூனியர் இல்லவே இல்லன்னு சொல்ல அதுக்கு ஹீரோ இந்த சிட்டில யாரெல்லாம் அந்த மயக்க மருந்த வாங்கினாங்கன்ற டிரான்சாக்சனை எடு. அதுக்கு ஜூனியர் சொல்றாரு இது புதுசு, மிஞ்சி போனா 1 வருஷமா யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜீடாங் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமும் வெளியே வந்திருக்குது. ஹீரோ சொன்னதை கேட்ட உடனே ஜூனியர் உடனே செக் பண்ண போயிடுறாரு. அதே சமயம் லிம்சன் ஹீரோ எதுக்காக தன்னை மீட் பண்ணணும்னு சொன்னார்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த ஹீரோ என்ன ஏதோ பிளான் போடுற மாதிரி இருக்குன்னு கேட்க லிம்சன் பயந்துடுறாங்க. எதுக்காக இவ்வளவு பயப்படுறீங்கன்னு ஹீரோ கேட்க எனக்கு பலகீனமான இதயம்னு லிம்சன் சொல்ல அப்ப ஹீரோ இந்த சிட்டில 6438 நம்பர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்க எஸ்யூவி காருங்களோட லிஸ்ட் எடுத்து தர சொல்றாரு. உடனே கிடைக்காது, கொஞ்சம் நேரம் ஆகும்னு லிம்சன் சொல்ல அதுக்கு சரின்னு சொன்ன ஹீரோ வாரண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல லிம்சன் பயந்துடுறாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு ஹீரோ கேட்க அப்ப லிம்சன் மனசுக்குள்ளவே இந்த வேலையை முடிச்சுட்டு போறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும்னு சொல்றாங்க. ஏன்னா இப்பவே மணி 5:10. வேற வழி இல்லாம உடனே வேகமா வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததா ஹீரோ மீஜினை மீட் பண்றதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு. அப்போ மீஜின் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. மன்னிச்சிருங்க, திடீர்னு ஒரு அர்ஜென்ட் வேலை வந்துருச்சு, அதனால கொஞ்சம் லேட்டா வருவேன்னு மெசேஜை படிச்சு பார்த்த ஹீரோவும் காத்துட்டு இருக்க மீஜினும் வராங்க. அவங்க கையில இருக்க பேக பார்த்த ஹீரோக்கு டவுட் வருது. அடுத்ததா மீஜின் ஹீரோ கிட்ட அந்த கேஸ்ல நானா விட்னஸ்னு கேட்க அதுக்கு ஹீரோ தெரியல, நாங்க விசாரிச்சிட்டு இருக்கோம், விக்டிம் இன்னும் உயிரோட இருக்கிறாங்களா இல்லையான்னு கூட தெரியாது, அப்படின்னா அன்னைக்கு நான் பார்த்த ஆளுதான் குற்றவாளியான்னு மீஜின் கேட்க உடனே ஹீரோ மீஜினுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் பொருட்கள் சிலது கொடுக்கறாரு. அப்படியே கட் பண்ணி வாங்கினதை நினைச்சு பாக்குறாரு. அப்ப மீஜின் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, ஏதாவது பிரச்சனைனா போலீஸ்க்கு போன் பண்ணுவேன்னு சொல்ல அப்போ ஹீரோ ஆர்டர் பண்ண ட்ரிங்க்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு மெசேஜ் வர அதை வாங்கறதுக்காக மீஜின் போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோ மீஜின் மொபைல் எடுத்து அவர் நம்பரை ஷார்ட்கட்ல சேவ் பண்ணி வைக்கிறாரு. அடுத்ததா மீஜின் ஆர்டர் பண்ண ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வர அப்போ ஹீரோ மீஜின் கிட்ட என் நம்பரை ஷார்ட்கட்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன், ஏதாவது ஆபத்துனா உடனே கால் பண்ணுங்கன்னு சொல்றாரு. சரின்னு சொன்ன மீஜின் நான் விட்னஸ்னா ஏன் போலீஸ் என்ன கூப்பிடலன்னு கேக்குறாங்க. நான் தான் சொல்லலன்னு ஹீரோ சொல்ல ஏன் என்ன நம்பலையான்னு மீஜின் கேட்க நான் போலீஸ நம்பலன்னு ஹீரோ சொல்ல அதுக்கு மீஜின் நீங்க ஒரு ப்ராசிக்யூட்டரா இருந்தும் போலீஸ் மேலேயே நம்பிக்கை இல்லையான்னு கேட்க அதுக்கு ஹீரோ நீங்க ஒரு விட்னஸா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா அந்த விஷயம் குற்றவாளிக்கு தெரிஞ்சா அடுத்த டார்கெட் நீங்கள ஆயிடுவீங்க, அப்ப அந்த குற்றவாளியை சீக்கிரமா பிடிச்சிடலாமே. அதுக்கு ஹீரோ நீங்க சொன்ன எல்லாத்தையும் ஏற்கனவே ரிப்போர்ட் பண்ணிட்டேன், இதுக்கு மேல நீங்க இன்வால்வ் ஆனாலும் மேற்கொண்டு எதுவும் பண்ண முடியாது, அதுவும் இல்லாம உங்களை இன்வால்வ் பண்றதுனால உங்களுக்கு ஆபத்து வரும், அதனால சொல்றத கேளுங்க, அவன் என் பின்னாடி வந்தா என்ன பண்றதுன்னு மீஜின் கேட்க நாங்க எப்படியாவது பிடிச்சிருவோம், அது வரைக்கும் என்ன நம்புங்க. அடுத்ததா மீஜினை வீட்டுல டிராப் பண்ண ஹீரோ நான் எப்ப போன் பண்ணாலும் அட்டன் பண்ணுங்க, அதே மாதிரி நானும் பண்ணுவேன்னு சொல்ல அதுக்கு சரின்னு சொன்ன மீஜின் இதுக்கு மேல லேட்டா வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ பகல் நேரத்துல எந்த தப்பும் நடக்காதுன்னு சொல்ல முடியாது, அதனால நீங்க எப்பவும் உஷாரா இருக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு மீஜின் என்கிட்ட எதுக்காக சொல்றீங்க, தெரியாம இருந்தா நான் நிம்மதியா இருந்திருப்பேன், உண்மையாவே ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு ஹீரோ கேட்க மீஜினால பதில் சொல்ல முடியல. அடுத்ததா மீஜின் கார்ல இருந்து இறங்கி வீட்டுக்குள்ள போக அவங்க வீட்டுக்குள்ள போற வரைக்கும் ஹீரோ இருந்து பாத்துட்டு தான் போறாரு. அடுத்ததா வீட்டுக்குள்ள போன மீஜின் இவ்வளவு நேரமா ஹீரோ பேசின எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப தெரியாம கைப்பட்டு ஹீரோக்கு கால் போயிடுது. ஹீரோவும் கால் அட்டன் பண்ணி என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க மீஜினுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நீங்க பத்திரமா வீட்டுக்கு போயிட்டீங்களான்னு கேட்க ஏதாவது முக்கியமான விஷயம்னா போன் பண்ணுங்கன்னு ஹீரோ சொல்ல அதுக்காக தான் போன் பண்ணனு மீஜின் சொல்ல என்னன்னு ஹீரோ கேட்க அதுக்கு மீஜின் நான் உங்களை நம்புறேன், நீங்களும் நீங்க பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துங்கன்னு சொல்ல அவங்க சொன்னதை கேட்ட ஹீரோ ஒரு செகண்ட் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. உடனே நிதானத்துக்கு வந்த ஹீரோ சரின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அடுத்ததா கார்ல உட்கார்ந்த ஹீரோ அவர் மொபைல் எடுத்து பாக்குறாரு. அப்படியே மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு. ஒரு கடைக்கு போயிட்டு மீஜனுக்காக சில செல்ஃப் டிஃபென்ஸ் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்தாரு இல்லையா, அப்ப
நடந்தது. அந்த கடைக்காரர்கிட்ட ஜிபிஎஸ் டிராக்கர் இருக்கான்னு விசாரிக்கிறாரு. தெரிஞ்சு ட்ராக் பண்ணணுமா இல்ல தெரியாம ட்ராக் பண்ணணுமான்னு கடைக்காரன் கேட்க, நான் மாட்டிக்காம பண்ணணும்னு ஹீரோ சொல்ல அவனும் ஒரு ஜிபிஎஸ் டிராக்கரை கொடுத்திருக்கான். அந்த ஜிபிஎஸ் டிராக்கரை ஹீரோ மீஜின் ரெஸ்டாரண்ட்ல ஹீரோ ஆர்டர் பண்ணதை வாங்க போனாங்க இல்லையா, அந்த கேப்ல அவங்க மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காரு. அதை நினைச்சு பார்த்த ஹீரோ மொபைல பார்க்க மீஜின் இப்போ வீட்டுக்குள்ள இருக்கிறதா டிராக்கர் சிக்னல் காமிக்குது. அடுத்ததான் மீஜின் காயாங்க்கு போன் பண்ணி பூனையை கண்டுபிடிச்சிட்டான்னு கேட்க, அதுக்கு காயாங், நான் எல்லா ஷெல்டர்ஸ்க்கும் போயிட்டு அதே மாதிரி பூனை இருக்கான்னு தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்ல. அதை கேட்ட மீஜின், அப்படியா, நல்ல வேலை பார்த்த, ரொம்ப தேங்க்ஸ், சம்பளம் வந்த உடனே உனக்கு ட்ரீட் கொடுக்கறேன்னு சொல்றாங்க. அதுக்கு காயாங் சொல்றாங்க, நீ வேலை பாக்குற, அதனால எதுவும் பண்ண முடியல, திடீர்னு வயசான என் ஃப்ரெண்டுக்காக நான் கொஞ்சம் கஷ்டப்படுறேன், அவ்வளவுதான். சரி, நீ வேலைய நல்லா பாக்குறியான்னு கேட்க, ஏன் நான் மோசமா வேலை பார்த்துருவோன்னு பயப்படுறியான்னு மீஜின் கேட்க, ஏய், அதை நினைச்சு நான் வருத்தப்படல, ஏன்னா இதுக்கு முன்னாடி நீ ஏகப்பட்ட பார்ட் டைம் வேலை பார்த்திருக்கிற, ஆனா இந்த வேலை கொஞ்சம் வித்தியாசமானது இல்லையா, முக்கியமான பொசிஷன் வேற, அதனாலதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு மீஜின் சொல்ல, சந்தோஷமா இருக்கான்னு காயாங் கேட்க, அதுக்கு மீஜின் சொல்றாங்க, ஆமா, நான் ஏகப்பட்ட டிராமா பார்த்திருக்கிறேன், டிராமால நடக்கிற மாதிரி நிஜ வாழ்க்கையில நடக்காதுன்னு காயாங் சொல்ல, உண்மையா நடக்கிறதும் ரொம்ப ஃபன்னா இருக்குது, ஆனா ஒண்ணு நல்லதை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல, அப்ப அந்த ப்ராசிக்யூட்டர் உன்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறாரான்னு கேட்க, அவங்க அப்படி கேட்ட உடனே மீஜனுக்கு வெக்கம் வந்துருது. காலை தரையில தேய்ச்சிக்கிட்டே, நான் அதை பத்தி அப்புறமா உன்கிட்ட சொல்றேன்னு சொல்றாங்க. அப்ப அம்மா மீஜினை சாப்பிடறதுக்காக கூப்பிட, உடனே மீஜின் காயாங் கிட்ட, அம்மா கூப்பிடுறாங்க, அந்த பூனை வீடியோவை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அனுப்புன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அப்ப காயாங், அவ இதே மாதிரி வேலை பாக்குறது நல்லதா, அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன ஆகும், ஏதோ இப்ப அவ சந்தோஷமா இருக்கா, அது கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இன்னொரு பக்கம் மீஜினை காமிக்க, அம்மா அப்பா மீஜின் 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்க, மீஜின் சந்தோஷமா இருக்கிறத பார்த்த அம்மா என்ன விஷயம்னு கேட்க, மீஜனும் ஆமான்னு தலையாட்டிட்டு எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா சாப்பிட்டு போறாங்க. அப்ப அம்மா வருத்தமா இருக்க, அதை பார்த்த அப்பா என்ன விஷயம்னு கேட்க, நம்ம மீஜனுக்கு வேலை கிடைச்சதுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கா பாத்தீங்களா, இத்தனை வருஷமா வேலை கிடைக்காம இருந்தப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, யோசிச்சு பாருங்க. அதுக்கு அப்பா இப்பதான் வேலை கிடைச்சிருச்சுல்ல, சந்தோஷமா இருன்னு சொல்றாரு. அடுத்ததா ஜூனியர் ஒருத்தரை மீட் பண்ணி அந்த மயக்க மருந்தை பத்தி விசாரிக்கிறாரு. அவரும் சில விஷயங்கள் சொல்றாரு. இந்த ஹோம்லெஸ் பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட இந்த மாதிரி பொருட்கள் இருக்காதான், ஏன்னா இத வாங்குறதுக்கு ப்ராப்பரான டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் வேணுமா, அப்படி அவங்க ப்ராப்பரா வாங்கினாலும் உடனே வித்துருவாங்களாம். அடுத்ததா இத ப்ரொஃபஷனலா விக்கிறவங்கள பத்தி சொல்றாரு. இந்த கேம்லிங் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களால இப்போ அந்த பிசினஸ் பண்ண முடியலையா, அதனால அத சைட் பிசினஸா வச்சுக்கிட்டு இததான் மெயின் பிசினஸா பண்றதா சொல்றாரு. அதை கேட்ட ஜூனியர், அவங்கள நான் எங்க மீட் பண்ண முடியும்னு கேட்க, அந்த சீன் அதோட கட்டாக மறாவது நாள் ஆபீஸ்ல ஜூனியர் ஒரு விசிட்டிங் கார்டை ஹீரோ கிட்ட கொடுத்து, இங்கதான் அந்த பிசினஸ் நடந்துட்டு இருக்குன்னு நேத்து ஒருத்தர் சொன்னதா சொல்றாரு. நம்ம இன்னைக்கே அந்த இடத்துக்கு போகலான்னு ஹீரோ சொல்ல, அதை கேட்ட லிம்சன், நானும் உங்க கூட வரேன்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஹீரோவும் ஜூனியரும் வேண்டான்னு சொல்றாங்க. அதுக்கு லிம்சன், நாம மார் வேஷத்துல போலாம், என்ன பேக்கப்பா வச்சுக்கோங்க, இந்த சான்ஸ் மூலமா நான் உங்களுக்கு தேவைப்படுவேன்னு நிரூபிக்கிறேன். அடுத்ததா ஹீரோ, அந்த கிளப் எப்போ ஓபன் ஆகும்னு கேட்க, அதுக்கு ஜூனியர், உனக்கு இதெல்லாம் தெரியாது இல்ல, யூசுவலா கிளப் எல்லாம் ராத்திரி நேரத்துல தான் ஓபன் பண்ணுவாங்க, மிட் நைட்ல தான் கூட்டம் சேரும். அதை கேட்ட லிம்சன் சொல்றாங்க, இல்ல ஆர்டினரி கிளப்ஸ் வேணா அந்த மாதிரி இருக்கலாம், இந்த கிளப் கொஞ்சம் சீக்கிரமாவே ஓபன் பண்ணிடுவாங்க, வீக் டேஸ்ல மக்கள் வேலை முடிச்சுட்டு வரணும்ன்றதுக்காக 7 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க, ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு ஜூனியர் கேட்க, அதுக்கு லிம்சன், நான் இந்த ஊர்ல தானே இருக்கிறேன், இது தெரியாம போகுமான்னு கேட்க, இந்த நேரத்துல மக்கள் கிளப்புக்குள்ள போவாங்கன்னு ஹீரோ கேட்க, அதுக்கு லிம்சன், இந்த கிளப்ல மக்களை 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் தான் ஃப்ரீயா உள்ள விடுவாங்க, சில நாட்கள்ல கிளப் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி இருந்து மிட் நைட் வரைக்கும் பெரிய கியூவே நிக்கும், இந்த டவுன்ல இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த கிளப் தான் ரொம்ப பிடிக்கும் சொன்ன லிம்சன் உணர்ச்சி வசப்பட்டு டான்ஸே ஆடி காமிக்கிறாங்க. அதை பார்த்த ஜூனியர், இந்த ஊர்ல இருக்க கிளப்ப பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்றாரு. அதுக்கு லிம்சன், என்னோட நீஸ் அந்த கிளப்புக்கு போவா, அதனாலதான் எனக்கு இந்த விஷயம் தெரியும்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்ப ஹீரோ, அவங்க 7 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்கன்னா நாம போகலாம்னு சொல்ல, அதுக்கு லிம்சன், போற வழியில என்ன கொஞ்சம் இறக்கி விட்டுறீங்களா, கிளப் வாசல்ல 7 மணிக்கு உங்களை நான் மீட் பண்றேன்னு சொல்ல, ஏன் என்ன ஆச்சுன்னு ஜூனியர் விசாரிக்க, கிளப்புக்கு போறதுக்காக நான் கொஞ்சம் தயாராகணும்னு சொல்றாங்க. ஈவினிங் ஆன உடனே லிம்சன் காயாங் கிட்ட போயிட்டு மேக்கப் எல்லாம் போட்டுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஜூனியரும் அந்த கிளப்புக்கு போறாங்க. ஜூனியர் யங்ஸ்டர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிளப்புக்குள்ள போக, ஹீரோ கார்லயே இருக்கிறாரு. கிளப்புக்குள்ள போறதுக்காக சின்னதா ஒரு கியூ நிக்குது, அதுலதான் லிம்சனும் இருக்கிறாங்க. அப்ப ஹீரோ லிம்சனுக்கு கால் பண்ணி, நீங்க வரன்னு அடம் பிடிச்சதுனாலதான் நான் அனுமதிச்சேன்னு சொல்ல, அதுக்கு லிம்சன், கவலையே படாதீங்க, நான் உங்களுக்கு நல்ல பேக்கப்பா இருப்பேன்னு சொல்ல, அப்ப ஹீரோ, நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க, உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வரலனா நான் உள்ள வந்துருவேன்னு சொல்ல, அப்ப ஜூனியர், லிம்சன், உங்களால உள்ள போக முடியலனா வருத்தப்படாதீங்கன்னு சொல்ல, கவலையே படாதீங்கன்னு லிம்சன் சொல்றாங்க. லிம்சன் மீஜினா மாறதுக்கு இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. அப்போ கிளப்புக்குள்ள இருந்து சில பேர் வந்து கியூல நிக்கிறவங்கள வெரிஃபை பண்றாங்க. அதுல ஒருத்தர் லிம்சன் பாத்துறான். கிளப்புக்குள்ள யங்ஸ்டர்
மட்டும்தான் போக முடியும், உங்களை மாதிரி வயசானவங்க போக கூடாதுன்னு சொல்ல அதுக்கு லிம்சன் நான் வயசானவ கிடையாதுன்னு சொல்ல அதுக்கு அவன் இது கிராசரி ஷாப்னு நினைச்சிட்டீங்களான்னு கேட்க லிம்சனும் ஏதேதோ சொல்லி பாக்குறாங்க. பட் அவன் கேக்குறதாவே இல்ல. ரெண்டு பேரை கூப்பிட்டு லிம்சனை கொண்டு போய் வெளியே விட சொல்றான். அதை கேட்டு ஹீரோ வர அதே சமயம் ரெண்டு பேர் லிம்சனை இழுத்துட்டு போய் வெளியே தள்ள கரெக்டா அப்போ சூரியன் மறைய கீழே விழுந்த லிம்சன் மீஜினா மாறிடுறாங்க. உடனே எழுந்துச்சு வந்து எதுக்காக என்ன கீழே தள்ளிங்கன்னு கேட்க ஏன் மேடம் பிரச்சனை பண்றீங்கன்னு அவனுங்க கேட்க என்ன பார்த்தா வயசான லேடி மாதிரி உனக்கு தெரியுதான்னு மீஜின் கேட்க உடனே அவனுங்களும் மீஜின் கிட்ட மன்னிப்பு கேட்டு மீஜினை உள்ள அனுப்புறானுங்க. அங்க நடக்கிற எல்லாத்தையும் ஹீரோவும் கேட்டுட்டு இருக்காரு இல்லையா. திடீர்னு அவங்க லிம்சனை உள்ள அனுப்புனதை கேட்ட ஹீரோக்கே எப்படி அவங்கள உள்ள அனுப்புனாங்கன்னு அதிர்ச்சியா இருக்கு. அடுத்ததா ஜூனியர் உள்ள போகலான்னு ட்ரை பண்ண அவரை உள்ள விடாம தூக்கிட்டு போய் வெளியே போட்டுறாங்க. உடனே ஜூனியர் ஹீரோ கிட்ட நான் பின்பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல வேண்டாம் வீட்டுக்கு போன்னு ஹீரோ சொல்ல அதை கேட்டு ஜூனியருக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. அடுத்ததா உள்ள போன மேஜின் ஹீரோ கிட்ட நான் உள்ள வந்துட்டேன்னு சொல்ல அதுக்கு ஹீரோ நான் வெளியே தான் இருக்கிறேன், ஏதாவது பிரச்சனைனா உடனே கான்டாக்ட் பண்ணுங்க, 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அப்டேட் பண்ணுங்க, அப்டேட் பண்ணலனா நான் உள்ள வருவேன்னு சொல்றாரு. அடுத்ததா மேஜின் சும்மா இல்லாம மேடையில ஏறி டான்ஸ் ஆட அத மாடியில இருந்து கவனிச்ச ஒருத்தன் அவன் ஆள் அனுப்பி மீஜினை மேல கூட்டிட்டு வர சொல்றான். அவனோட ஆளும் மீஜின் கிட்ட போய் விஷயத்த சொல்லி மேல கூட்டிட்டு வரான். மாடிக்கு போனதுக்கு அப்புறம் மீஜினை விஐபி ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப மீஜின் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. இங்க வரதுக்கு முன்னாடி ஹீரோ ஆபீஸ்ல வச்சு சொன்னது ஹீரோ சொல்றாரு அவங்க எல்லா டீலிங்ஸையும் ரூம்ல வச்சுதான் பண்ணுவாங்க. அந்த கிளப்ல நடக்கிற விஷயத்த மேனேஜ் பண்றது பிளாட் ஹெட் குரூப். அவங்க என்னதான் போல்டா இருந்தாலும் ஓபனா இந்த மருந்து விஷயத்த டீல் பண்றது கிடையாது. விஐபிஸ்க்காக ஒதுக்கப்பட்ட ரூம்ஸ்ல தான் இந்த டீலிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஜூனியர் ஓபனா சொல்லணும்னா அந்த ரூமுக்குள்ளதான் டீலிங்ஸ் நடக்குதுன்னு நமக்கு எவிடன்ஸ் வேணும். உடனே ஹீரோ கிட்ட இவங்கள கிச்சன் ஸ்டாஃப் மாதிரி உள்ள அனுப்பலாமான்னு கேட்க அதுக்கு ஹீரோ இது ரெஸ்டாரண்ட்ல நடக்கல. அப்ப லிம்சன் அப்படின்னா நான் விஐபி ரூம்குள்ள போகணும்னு சொல்றீங்களா? அப்படி சொன்ன லிம்சன் சீக்ரெட் கேமரா எடுத்து பாக்குறாங்க. பிளாஷ்பேக் அதோட முடிய மீஜின் இப்போ விஐபி ரூம்குள்ள போக போறாங்க. அதனால பாடி கார்டு கிட்ட ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மேக்கப் போடுற மாதிரி ஹீரோ கிட்ட நான் விஐபி ரூம்குள்ள போக போறேன்னு இன்ஃபார்ம் பண்றாங்க. உள்ள போகும்போது காதுல இருக்க ஹீரோயின் ஏட கட்டிட்டு சீக்ரெட் கேமராவில ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே போறாங்க. ரூமுக்குள்ள 3 ஜென்ஸ் 2 லேடிஸ் இருக்காங்க. ஏற்கனவே அவங்க ஃபுல் போதையில இருக்காங்க. அந்த டேபிள் மேல ஹீரோ சொன்ன அந்த பேட்ச் மருந்தும் இருக்குது. அதுல ஒருத்தன் மீஜினை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு அங்கேயும் இங்கேயும் தொட மீஜினும் சும்மா இல்லாம அவன் உடம்புல அந்த பேட்ச் மருந்து எங்கேயாவது ஒட்டி இருக்கான்னு செக் பண்றாங்க. ஒரு கட்டத்துல அவன் கடுப்பாயிடுறான். அதே சமயம் ஹீரோ காமிக்க 10 நிமிஷம் ஆகியும் லிம்சன் ரிப்போர்ட் பண்ணாதனால ஹீரோ உள்ள போறாரு. வாசல்ல நிக்கிற பாடி கார்டு கிட்ட ஐடி கார்டை காமிச்சிட்டு நான் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ள போக அவங்க விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் என்ன ஹீரோ அவர் பாணியில 2 கொடுத்துட்டு போறாரு. திரும்ப மீஜினை காமிக்க கடுப்பானவன் மீஜின் கையில இந்த பர்ஸை பிடுங்கி அதுக்குள்ள இருக்க சீக்ரெட் கேமராவை பாத்துறான். மறுபடியும் ஹீரோவை காமிக்க விஐபி ரூம்குள்ள போகலான்னு பாக்குறாரு. அங்க 10 பேர் ஹீரோவை தடுக்க அவங்க கூட போராடிட்டு இருக்காரு. திரும்ப மீஜினை காமிக்க அவன் அந்த கேமராவை தூக்கி போட்டு மீஜினை கஷ்டப்படுத்துறான். இன்னொரு பக்கம் ஹீரோ ஒவ்வொரு ரூமா மீஜினை தேடிட்டு இருக்காரு. திரும்ப மீஜினை காமிக்க மீஜின் கிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துகிட்டான் இல்லையா, அவனை அங்க இன்னும் 2 ஜென்ஸுங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தடுக்கிறாங்க. அப்போ ஹீரோக்கு ஏதோ சத்தம் கேட்க ஹீரோ ஒரு ரூமை திறந்து பாக்குறாரு. திரும்ப மீஜினை காமிக்க அவன் 2 ஃப்ரெண்ட்ஸையும் தள்ளி விட்டுட்டு டீபாய் மேல இருந்த ஆஷ்ட்ரேவை எடுத்து ஓங்க அதை பார்த்து மீஜின் கத்த. அதோட தான் இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.